ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட், அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். லைக் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகும்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் அது எப்படி கேதர் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் அந்த ஃபங்க்ஷன் கண்டிஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு greater than less than or equal to greater than or equal to and not equal to. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வேல்யூஸ் போட்டு கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த மேத்தமெட்டிக்கல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதை சார்ந்து தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து தரும். நான் இந்த இஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஆர் 4 வீடியோஸில் நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னா நீங்கள் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறோமோ, ஒவ்வொரு தனித்தனி ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இது ப்ரீ பில்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் இது. இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஸ் பிளாங்க், இஸ் எரர், இஸ் ஈவன், இஸ் ஃபார்முலா. உங்களுக்கு படித்த உடனே ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நீங்கள் இனிஷியலாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் செப்பரேட்டாக. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் இந்த இஸ்ன்னு போட்டிங்கன்னா அது கீழே என்னென்ன நம்ம ஃபார்முலாஸ் வருதோ அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இஃப் ஃபங்க்ஷன் வச்சு இந்த பேராமீட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஈக்குவல் டு இஃப்னு கொடுத்தா இஃபோட ஆப்ரேஷன் என்னன்னா ஜஸ்ட் கண்டிஷன் செக்கிங் தான். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்ட பிறகு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸானு நம்மளுக்கு சொல்லும். ஸோ பேஸ் ஆன் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு அவுட்புட் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு நான் ரெண்டு வேல்யூ இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே 1 கொடுக்குறேன், இங்கே 2 கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு தான் எல்லா ஃபார்முலாவோட இனிஷியல் பேஸே, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈக்குவல் டு திஸ் வேல்யூ ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ்னு வருது. இங்கே 1 கொடுத்தா ட்ரூன்னு வருது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதுவே நான் இஃப் ஃபங்க்ஷனில் போடுறேன். இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் எனக்கு ஏன்னு வரணும், இல்லைனா எனக்கு பின்னு வரணும். எந்த டெக்ஸ்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்தாகணும். அப்போ தான் டெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணும். இல்லைனா நியூமெரிக்கல் வேல்யூன்னா நீங்கள் டைரக்ட் நம்பராகவே தரலாம். லைக் இப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனா ஏ வருது. ஸோ ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆனாலும் வந்து பின்னு வரும். ஸோ சேம் லைக் தட் இங்கே நடுவில் இருக்கிற ஈக்குவல் டு ஆப்ரேஷனை நான் இங்கே இருக்கிற மற்ற ஆப்ரேட்டரும் இங்கே அப்ளை பண்ணி நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் கிரேட்டர் தென், லெஸ் தென், லைக் தட். ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆர்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நம்ம ஃபார்முலாவில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் கூட அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உள்ளே வந்துடும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ அங்கேயும் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், மேட்ச்லேயும் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நீங்கள் எங்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இது ரேர் தான், எல்லாருக்குமே இதே மாதிரி டேட்டா செட் வரும்ன்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் எனிஹவ் இந்த டேட்டா செட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். லைக் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சிங்கிள் காலமாக இருந்தால் நீங்கள் சிங்கிள் காலத்தில் இருக்கிற வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்முலா போட்டோ இல்லை ஃபில்டர் போட்டோ நீங்கள் எடுத்துருவீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் காலத்தில் இருக்கிற வேல்யூ நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண இஸ் நம்பர் மேட்ச் ஃபங்க்ஷனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஏன் இதை நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். எனக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக, சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் தான். அதோட அவுட்புட் நம்ம எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது மாறும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காலத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபெச் பண்ணுறதுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாலாஜின்ற ஒரு யூஸரை நான் இங்கேருந்து எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு மேனுவல் மெத்தட் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ பாலாஜின்றதை காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் F கொடுத்துட்டு பாலாஜி நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்படி தான் யூஸ்வலாக வேல்யூஸை ஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கீழே லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்குது இல்லை, அங்கே உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு எல்லா பாலாஜியும் செலக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட ஃபில்டர் வச்சு அந்த கலருக்கு சார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இது இது வந்து ஒவ்வொரு காலமாக பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் பாலாஜின்னு ஒவ்வொரு காலமே நான் சர்ச் பண்ணிவிடுவேன். எதுக்காக நான் ஸோ இந்த மாதிரி கலர்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மூலம் நம்ம அந்த வேல்யூ எடுக்கலாம். லைக் ஈக்குவல் டு மேட்ச், என்ன மேட்ச் பண்ண போகிறோம், பாலாஜின்ற இன்ஃபர்மேஷன் மேட்ச் பண்ண போகிறோம். பாலாஜி கரெக்டாக கமா எங்கே இருக்கணும் அந்த வேல்யூ, இந்த ரோல் இருக்கான்னு பார்க்கணும். கமா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் 0. ஸோ எனக்கு இந்த ரோல் இருக்குது, அதனால் 1 வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் பிடிச்சி ட்ராக் பண்ணால் எனக்கு எங்கெங்கெல்லாம் பாலாஜி இருக்கோ அங்கெல்லாம் நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ இங்கே 2, 3 இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இந்த வேல்யூ மேட்ச் ஆகுதா இல்லையா அதுதான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். லைக் லுக்அப் வேல்யூவாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 2, 3 எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. லைக் இது வந்து பொசிஷன் தான், இது வந்து 3rd பொசிஷனில் இருக்குது, இது வந்து 2nd பொசிஷனில் இருக்குது, இது வந்து 4th பொசிஷனில் இருக்குன்னு அதோட பொசிஷன் தான் நம்மளுக்கு தருது. நம்மளுக்கு பொசிஷன் தேவையில்லை. லைக் ரெகுலராக நம்ம இஸ் நம்பர்னு போட்டு அதை கவர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஸ் நம்பர்னு போட்டோடனே நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு சின்ன டம்மி காலம் கொடுத்துட்டு நான் திருப்பி ஃபில்டர் அப்ளை பண்ணி இங்கே ட்ரூன்னு எடுத்தால் எனக்கு பாலாஜி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த காலத்திலலாம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஃபெச் பண்ணி தனி எடுத்துட்டேன். ஸோ இதை விட சிம்பிளான மெத்தட் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு எஃபெக்டிவான நீங்கள் மல்டிபிள் காலத்தில் இருந்து ஒரு யூசர்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஐ மீன் வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான வே இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த 2 இஸ் நம்பரும் மேட்சும் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். நீங்கள் இதை வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபங்க்ஷனோட காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவோட ஈச் அண்ட் எவ்ரி பேராமீட்டரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட்டா செட்டு அதில் ஃபில்டர் பண்ணணுமோ இல்லை ஃபார்முலா எடுக்கணுமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இஸ் ஃபங்க்ஷன்லேயோ இஃப் ஃபங்க்ஷன்லேயோ இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இஃப் ஃபங்க்ஷனில் கவர் பண்ணுறது நிறைய இருக்குது. இஃப்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா இஃப்லேருந்து ஆர் அண்ட் இந்த மாதிரி சில கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா இன்னும் இன்டெப்த்தாக நமக்கு ஃபார்முலாஸ் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.